சமீபத்துல நிறைய திருமணமான பெண்கள் அவங்க கணவரை ஒருமையிலே கூப்பிடுறாங்க. ரொம்ப மரியாதை குறைவா கூப்பிடுற மாதிரியே இருக்கு. மாதிரியே இல்ல, மரியாதை குறைவா தான் கூப்பிடுறாங்க. அது 4 சனத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான். ஆனா பொது இடங்கள்ல ஒரு டாக் ஷோல கூட வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவங்களால அந்த பேச்சின் தோரணையை மாத்தவே முடியல. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது அப்படி கூப்பிட்டு போது அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அட்லீஸ்ட் மாமியாரோ அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ யாராவது சொல்வாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் நிச்சயமா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பொது இடத்துல கணவனை மரியாதை குறைச்சலா கூப்பிடுறது அப்படின்றது அவங்களோட பண்பை தான் காட்டுது, அவங்களோட கௌரவத்தை தான் காட்டுது. இந்த மாதிரி ஒரு மனைவி கணவனை ஒருமையில குறிப்பிட்டு பேசும்போது அந்த குடும்பத்தின் மதிப்புன்றது முதல்ல குறையும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கட்டும், மனைவி ஒரு கணவனை பொது இடத்துலயே ஒருமையிலேயே கூப்பிடுறாங்க, மரியாதை குறைச்சலா நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல குடும்ப கௌரவம்ன்றது பாதிக்கப்படும். அந்த பெண்ணுக்கே இது வந்து மரியாதை குறைவே கொடுக்கும். அந்த பெண்ணோட பண்பையே இது குறைச்சிரும். அட்லீஸ்ட் அவங்க மரியாதை கொடுக்கறது தான் இவங்க மரியாதையை இவங்க காப்பாத்திக்கிறதுக்கு சமம். அதை புரிஞ்சுக்கிட்டாவது பொது இடங்கள்ல பெண்கள் தன்னோட கணவர்களை மரியாதையா கூப்பிடணும். இன்றைய காலகட்டத்துல ஆண்களே நிறைய பேர் மனைவிகளை வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு மரியாதையா பேசுறாங்க. சும்மா வீடியோக்காகலாம் இல்ல, நிஜமாவே அப்படியே பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பொது இடத்துலங்கும் போது ரொம்ப மரியாதையாவே குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பெண்கள் இந்த விஷயத்துல இன்னும் போக போக இப்படி மாறுறதுன்றது அவங்களுக்கு சுத்தமாவே அவங்க குடும்ப கௌரவத்தையும் அவங்க மரியாதையும் குறைச்சிடுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.